أعوذ بالله من الشيطان الرجيم. சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். فلما دخلوا عليه قالوا يا أيها العزيز مسنا وأهلنا الضر وجئنا ببضاعة مزجاة فأوف لنا الكيل وتصدق علينا إن الله يجزي المتصدقين. அவர்கள் எகிப்து சென்று யூசுஃபின் அவைக்கு வந்தபோது கூறினார்கள், அரசாதிபதியே, எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் கடும் துன்பம் பீடித்துள்ளது. மேலும் நாங்கள் அற்பமான சில பொருள்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். அவற்றுக்கு பதிலாக நீங்கள் எங்களுக்கு நிறைவாக தானியம் வழங்கி எங்களுக்கு நன்மை செய்யுங்கள். இவ்வாறு நன்மை செய்வோருக்கு திண்ணமாக அல்லாஹ் கூலி வழங்குகின்றான். قال هل علمتم ما فعلتم بيوسف وأخيه إذ أنتم جاهلون. இதை கேட்டதும் பொறுக்க முடியாமல் யூசுப் கூறினார், நீங்கள் அறிவற்றவர்களாயிருந்தபோது யூசுப் மற்றும் அவருடைய சகோதரரிடம் எவ்வாறு நடந்து கொண்டீர்கள் என்பது நீங்கள் அறிந்த விஷயம்தானே. قالوا أئنك لأنت يوسف قال أنا يوسف وهذا أخي قد من الله علينا إنه من يتق ويصبر فإن الله لا يضيع أجر المحسنين. உடனே அவர்கள், நீர்தானா யூசுப் என்று ஆச்சரியத்துடன் கேட்டனர். அதற்கவர், ஆம், நான் தான் யூசுப், இவர் என் சகோதரர். அல்லாஹ் எங்கள் மீது அருள் புரிந்துள்ளான். திண்ணமாக எவர்கள் இரையச்சம் கொண்டு நிலைகுலையாது இருக்கின்றார்களோ அத்தகைய நல்லவர்களின் கூலியை அல்லாஹ் ஒருபோதும் வீணாக்கி விடுவதில்லை என்று கூறினார். قالوا تالله لقد آثرك الله علينا وإن كنا لخاطئين. அதற்கு அவர்கள், அல்லாஹுவின் மீது சத்தியமாக, உண்மையில் அல்லாஹ் எங்களை விட உமக்கு சிறப்பை வழங்கியுள்ளான். மேலும் திண்ணமாக நாங்கள் தவறிழைத்தவர்களாகவே இருந்தோம் என்று கூறினார்கள். قال لا تثريب عليكم اليوم يغفر الله لكم وهو أرحم الراحمين. அதற்கு அவர் கூறினார், இன்று உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை. அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். அவன் எல்லோரையும் விட அதிகம் கருணை புரிபவனாவான். اذهبوا بقميصي هذا فألقوه على وجه أبي فأت بصيرا وأتوني بأهلكم أجمعين. எனது இந்த அங்கியை கொண்டு சென்று என் தந்தையின் முகத்தில் படச் செய்யுங்கள். அவருக்கு பார்வை திரும்ப கிடைத்துவிடும். மேலும் உங்கள் குடும்பத்தார் அனைவரையும் என்னிடம் அழைத்து வாருங்கள்.